இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்த வீட்டுக்கு தான். சொந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாழை மரங்கள் வச்சிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 வாழை மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா காய் கொடுத்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3வது ஒரு வாழை மரத்தையும் வாழை பூ வந்துருச்சுங்க. இதுக்கு மேல என்ன வாழைத்தார் வந்துரும். வந்து பாத்தீங்கன்னா வாழை மரங்களை நம்ம தான் நல்லா பாத்துக்கணும். வாழை மரம் வாழைப்பழ தருதோலியும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே போயிட்டு தண்ணி விட்டு வந்துருவாங்க. வாழை மரங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ருத்திகா பாப்பா தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. எப்பவும் போல நம்மளோட காரை வெளியே வச்சு அந்த பைப்லயே வந்து பாத்தீங்கன்னா காரை நல்லா கழுவி வச்சிங்க. ரீதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் மரத்துக்கு தண்ணி விடுவீங்களா, நானுமே விடுறேன், எங்கிட்ட பைப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீதா வந்து பாத்தீங்கன்னா மரங்களுக்கு தண்ணி விட்டாங்க. பாருங்க வாழைப்பூ எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வாழை மரங்கள் வச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வாழை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தார் வந்து பழமெல்லாம் பறிச்சு எடுத்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3வது வாழை மரம். இதுலயே கூட சீக்கிரம் வாழைத்தார் வந்து பறிச்சிருவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப மோசமா இருக்கு. மரங்களுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா, அதுவும் நம்ம வச்ச வாழை மரங்கள் நம்ம தானே பாத்துக்கணும். ருத்திகா பாப்பா வாழை மரத்துக்கு தண்ணி விட்டுட்டு எனக்குமே தண்ணி கட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா பைப் எடுத்துட்டு பாப்பா ஃபுல்லா எனக்கு தண்ணி ஊத்தி விட்டுட்டா ரஸ்தோட குளிக்கலாம் போல இருக்குங்க. அந்த அளவுக்கு வெயில் மோசமா இருக்கு. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே பை.